தலைப்பு குறி சொல்லுகிற ஆவி. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16, 17, 18, 10 பேசுவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார். கலங்கிட வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரத்திலே 16, 17, 19 நாங்கள் ஜெபம் என்ற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிற நான் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். யார்? குறி சொல்லி பணம் சம்பாதித்து கொண்டிருந்த ஒரு ஆவி எதிர்பட்டாள். பவுலுக்கு எதிரே வந்தாள். நாங்கள் தேவனுடைய இடத்திலே போக குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாகிற பெண் எங்களுக்கு இது பண்ணால் குறி சொல்கிற ஆவி. மைத்தி ஜீசஸ் மைத்தி லார்ட். நீ எங்கே பார்த்தாலும் குறி சொல்கிற ஆவி உலகம் முழுவதும் இருக்குது. அதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த பவுலுடைய ஊழியத்தில் குறி சொல்கிற ஆவி எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறது சத்தமிட்டாள். அந்த அசுத்தாவி என்று குறி சொல்கிற ஆவி அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அந்த ஆவி குறிச்சொல்ல சாட்சி கொடுக்குது. ரட்சிப்பின் வழியை தமக்கு அறிவிக்கிற ஒரு சத்தமிட்டார். அந்த ஆவியை அந்த குறிச்சொல்ல இருக்க முடியல. பவுலை குறித்து இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை என்றால் நமக்கு கொடுக்கிறவர் என்று குறி சொல்கிற ஆவி சாட்சி கொடு. பவுல் பார்த்த உடனே அந்த ஆவி அவளை இருந்து சத்தம் போடுது. அந்த ஆவி சத்தம் போடுது. இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த ஆவி சொல்லுது. அது ரட்சிப்பு வழியை எங்களுக்கு திறக்கிறது. இன்றைக்கி நிறைய வீட்டில் இந்த குறி கேட்டு நிறைய இடங்கள்லாம் பார்க்குறோம். இறந்து போன பிள்ளைகளை வச்சு, கதவுரை வச்சு, வலை வச்சு, டெட் பாடிகளை வச்சு குறி கேட்குறாங்க. உலகம் பொழுதும் ஏதாவது அவங்க இறந்த நாளில், இறந்து போன நாளில் அந்த ஆவி வச்சு குறி கேட்பாங்க. அப்போ அந்த அது குறி. அப்படிப்பட்ட ஆவிகள்லாம் இந்த நாளிலே கடந்து போயிட்டோம். பவுல் பார்த்தோன்னா அந்த குறி சொல்லு, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அது மட்டுமல்ல, என்ற ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறது என்று சத்தமிட்டால் அந்த குறி சொல்ல தாய் சொல்லுது. ஏன்னா ஊழியக்காரர் அப்போ எத்தனை வீட்டில் இறந்து பெண்கள் வச்சு குறி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இறந்த நாளில் ஒரு புடையை எடுத்து வச்சு, சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு என்றால் குறி கேட்பாங்க. ஆனால் நான் ஒரு நாள் பெங்களூருக்கு மீட்டிங் போகும்போது ஒரு ஆள் இறந்து போயிட்டான். அடக்கம் பண்ண பிறகு அவங்க சாராய பட்டலையும் சாராயம், அதே போல் கருவாடு, அதே சமயத்தில் சாப்பிட பொருளாக வாங்கிட்டு அந்த பெங்களூர் காட்டில் போய் அந்த குறி கேட்க முடியும் போனாங்க. நான் சொன்னேன், அந்த ஆவிட்ட குறி கேட்கல, நீங்கள் பைத்தியமானு கேட்டேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதுங்க. இது ஆண்டு பிரியமில்லை. அதே போல் தான் இந்த ஆவி குறி சொல்லுகிறது. எஜமான் இந்த ஆவி குறி கேட்டு பணம் நிறையா சம்பாதிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் கீழ்ப்பாக்கம் கடைக்கு ஒரு கலர் தோட்டத்துக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க. ஒரு 10 பேர் வந்தாங்க. சொன்னாங்க, எல்லா பதார்த்தமும் செய்து வச்சுருக்காங்க. அந்த தாத்தா பாட்டி என்னென்ன உள்ள சாப்பிட்டு 2 கூடம் நிறைய எடுத்துக்கிட்டு நாங்கள் கல்லறையில் கொண்டு வச்சு எங்கள் பாட்டி தாத்தா கொடுக்க போகிறோம். நாங்கள்
அப்போ எவ்வளோ பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஜனங்க இன்னும் முட்டாள்தனமாக தான் இருக்கிறாங்க. கீழ்ப்பாங்கல்ல தொடர்ந்து போய் தாத்தா பாட்டி இறந்தவங்களுக்கு போய் படைக்க போகிறாங்களாம். இந்த ஜனங்கள்லாம் எப்படி மறந்துருப்போம்? இதுவெல்லாம் மறந்துருப்பாது ஜனங்க. ஏண்டா கொள்வன கொடுப்பின இங்கே தானே இருக்கு, கல்லறையிலே இருக்கு. அப்போது அங்கே போய் நான் வந்து கேட்டேன், எவ்வளோ பாட்டி தாத்தா எவ்வளோ சாப்பிட்டு மீதி வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். இல்லை எதுவும் மீதி சாப்பிடல நாங்கள். அப்போ நீ கல்லறத்தில் கொண்டு பூஜை போட்டான்னு கேட்டேன். அருமையானது. இன்னும் அநாகரிகமாகத்தான் ஜனங்கள் இருக்கிறாங்க, நாகரிகமாக இல்லை. நீ படித்து என்ன, படிக்காமல் போன என்ன, வேலை செய்து என்ன, இப்படி தானே இருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக சொன்னால் இப்படி முட்டாள் ஜனங்கள் நிறையா இருக்காங்க. யார் என்ன இதை குறை சொன்னாலும் பரவாயில்ல. மனம் திரும்பணும். கொள்வன குறிப்பு இங்கே தான் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், எல்லா பழவைகள் சாப்பிடலாம். அங்கே கிறிஸ்துக்குள் இயேசுட வருகையிலே மத்திய மாநிலத்திலே கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்துவார்கள், மற்றவர்கள் மறுமாக்கப்படுவார்கள். அங்கே கொள்வினையும் கொடுப்பினையும் கிடையாது. என்ன அறியாமல் இருக்காதுங்க. இறந்தவர்களுக்கு இறந்த படத்துக்கு பூ வாங்கி போடுறது, மாலை வாங்கி போட்டுக்கிறது, பத்தி கொளுத்தி வைக்கிறது, இதெல்லாம் அநாகரிகமான காரியங்கள். இதெல்லாம் விக்கிரகாராதனை என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த குறி சொல்கிற ஆவி என்ன சொல்கிறேன்னா, பவுலை குறித்து சொல்லிக்கிற உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார் சாட்சி கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, என்ற உன்னதமான ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை அறிக்கை சொல்கிறது. அப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ விளைவிட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தை கடைகிறோம். இப்போ நிகழ்ச்சியை பார்த்து அநேக வீட்டில் குறிசெல்லாம் ஓடிடும். யார் வீட்டெலாம் இறந்தவங்களை வச்சு போட்டோ வச்சு குறி கேட்குறீங்களோ எல்லாம் ஓடிடும். ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறார்கள். பவுல் கட்டளையிட்டால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சின்னம் கொண்டு திரும்பி பார்த்து, நிலவிட்டு திரும்பி விட்டு புறவிட்டு போ அது கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த மேல் பட்டு போயிடுச்சு. அப்போ எத்தனை வீட்டில் இறந்த மகன் மகள் எதுக்கு வச்சு பச்சை கொளுத்தி வச்சு மாலை போட்டு புடவை வச்சு சட்டை வச்சு சாரா வச்சு அதை எல்லாம் பண்ணுகிறீர்களோ, இதெல்லாம் அநாகரிகம். இது ஆண்டு விரும்பாத காரியம். எல்லாம் விக்கிரகாரனை. இந்த விக்கிரகாரனை ஒரு தேவனுடைய வீட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்காது. போட்டாவுக்கு ரெண்டாங்க போட்டால் கூட வைக்கக்கூடாது. அது ஆண்டு பிரிவு. அங்கே டட்டாகி போட்டால் வைக்கக்கூடாது. அது ஆண்டு பிரிவில்லாத காரியம். அதுக்கு பச்சை கொளுத்தி வைக்கக்கூடாது. எந்த பூக்கள் வாங்கி போடக்கூடாது. சாப்பிடக்கூடிய பொருளை படைக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டு பிரிவில்லாத காரியம். அருமையான தேவச்சனமே. அதான் பவுல் அந்த ஆவிக்கு கட்டளையிட்டார். அந்த குறி சொல்லி போ உடனே புறப்பட்டு போயிட்டு அந்த காடு. அப்போ இந்த நிகழ்வு யார் விட்டாலாம் ஏந்தால் இப்படி குறி சொல்லி கேட்குற ஆவியில் வச்சா போயிட்டு உங்கள் வீட்டில் தங்காது. அவருடைய எஜமானன் தங்கள் ஆராய்ச்சி நம்பி அற்று போயிட்டு என்று கண்டு பவுலை சீலாய் பிடித்து தந்த வழியிலே எடுத்து கொண்டு போனான். என்ன அவங்க சத்தியத்தை சொல்ல போனால அவங்களுக்கு சில தண்டனை வந்து அவ்வளோதான். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கடத்தான் ஒரு காரியம் செய்யார். இந்த வருஷம் எழுத்தை கொண்டு பேசுவாராங்க. ஒவ்வொருவரையும் ஆவியான் பேசுவாராங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு வெளிக்கடத்தாமல் ஒரு காரியம் செய்யாது. ஒரு அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்காதா? அற்புதம் நடக்குது. 7 நாட்களுக்குள்ள ஒரு வீட்டில் அற்புதம் நடக்குது. ஒரு பாவம் செய்கிற ஒரு மகன் வீட்டில் பாவம் செய்துட்டு இருக்கிறான். குடிக்கிற பாவம் மட்டும் இல்லை,
பிரச்சாரப்பாவும் பண்ணுறான். இவனை கர்த்தர் சந்திக்கிறார். உனக்கு குடல் அழுகி போயிருக்கு, கொஞ்ச நாளில் குடல் அழுகி இருக்கிறது பார்ப்பாய், இது உனக்கு மரணத்துக்கு வரும். அப்போ மனம் திரும்புவதை விட இன்றே மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுக்கு மூட்டையில் வைக்காதுங்க, பசுத்த மூட்டை வைங்க, ஆண்டு பிரியமாக இருங்க, உண்மையாக இருங்க, குற்றமாக இருங்க, மாறு இடத்தில் இருக்காதுங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக ஆற்று மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி தேவன் நிறைய கதவுகளை திறந்துட்டார். ஒரு கல்லர் தோட்டத்தில் ஒரு மகள் வெடித்து கூட வரப்போகிறாள், அதையும் பார்ப்பீங்க. சென்னையில் ஒரு முக்கிய தலைவர் வரணும், இதை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த காரியத்தை செய்ய வேணுமோ செய்வார். ஒருவருக்கு நன்மை வருமா தீமை வருமா? நன்மை தான் வரும், தீமை வராது. பாட புத்தகத்தில் ஒரு பேர் எழுத வேண்டும்னா எவ்வளோ கிருபை இருந்தால் பேர் எழுத முடியும். அதை போல் யாரை பேர் எழுத முடியும் எழுதுவார். ஒரு வெள்ளிக்கிழமை தென்னையில் ஒரு பகுதி கஷ்டம் இருக்கும், இதை உலக மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி உலகத்துக்கு வந்தாச்சு, அற்புதமான செய்தி வந்தாச்சு, ஆச்சரியமான செய்தி. தொலைபேசியில் பேசுறீங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் அகல தொலைபேசி பேச முடியாது, யாரும் பேச முடியாது. இது அப்படி உலகத்தில் சம்பவம் வரப்போது பார்த்துக்கிடுங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவர் வசனத்தை வெளிப்படுத்துவார். ஒரு 10 மாதத்துக்குள்ள ஒருத்தர் நிறைய மாற்றம் வரும். என்ன மாற்றம்னு நீங்கள் கேட்கலாம். மாற்றுகிற கர்த்தர் மாற்றுகிறார் என்று கர்த்தர் மாற்றுகிறார் பாடுகிறார். மாற்ற புகிறார், மாற்றி விட்டார். உக்கபா சங்கரமா நீக்கமான அறியா ஒரு மாதத்துக்குள்ள வேற சேஞ்ச் வரும். ஒரு விதையை நாம் விதைச்சாச்சு, அது நீர்ப்பாய்ச்சாச்சு, அது முளைத்தாச்சு, அது வளர்ந்தாச்சு, பலன் தந்தாச்சு. ஒரு விருது வராதபடி இருந்தது, அந்த விருது வந்தாச்சு. தொலைபேசி கொஞ்ச நாள் பேச முடியாதுங்க, யாரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது. நீ பார்ப்பீங்க, அடைக்கப்பட்ட வேலையெல்லாம் நான் திறந்து விட்டேன். இது உண்மை, சத்தியம். ஒரு இடம் ஒரு விற்கப்படாதபடி தடை இருக்குது. அவர் மந்திரவாதியை வச்சு மாந்திருப்பி செய்திருக்கிறார். இடம் விற்கிறதுக்காக மந்திரவாதித்து மான் செய்திருக்கிறார். ஒருபோதும் அந்த இடம் இருக்காது. எந்த மந்திரவாதி மான் செய்தியோ அதை எடுத்து வெளியே போட்டு தான் இடம் விற்கும், அது வரையும் அந்த இடம் விற்காது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆலயத்துக்குள் வரக்கூடியவர்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி என் வலது கருத்தை இடக நீட்டி இருக்கிறேன். ஒரு பறவை பறக்கிறது போல நிறைய பறவைகள் பறந்து எங்கேருந்து வந்து தெரியாது. சீஸ் மை காட், ஜீசஸ் மை லார்டு. ஒரு விருது வருவது போல பல இடங்களிலிருந்து விருது வருவது. தோட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது ஆவிக்குரிய தோட்டம், ஆசீர்வாதமான தோட்டம். 51 அதிசய பிறகாது எந்த அதிசயம்தான், எந்த அற்புதம்தான், எப்பந்து விடுதலை தான், எந்த சமாதானம்தான். அப்படிப்பட்ட ஊழியம்தான் இந்த ஊழியம். இதை காணும்படி 4 பக்கங்களிலிருந்து ஆத்ம நிரப்புகிறார். இங்கே தான் இடம் இல்லை. முன்னாள் வேகத்தில் தென்னையில் ஒரு பகுதி கஷ்டம் வரும், இதை பார்ப்பீர்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உற்சாகமாக ஏகப்பட்ட காணிக்கை செலுத்துங்கள். இந்த ஊழியத்துக்காக செபிங்க. இங்கே உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் நிறைவேறித்து நிறைவேறாமல் இருக்காது. ஆமீன். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71, மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.